என்னம்மா? என்ன வீட்டுக்குள்ள நாய் குலைக்கிற சத்தம்? அத்தை என்னடி பால் ஊத்துறியா தண்ணி ஊத்துறியா? அடிக்கடி வர விக்கல எங்க அம்மாவுக்கு இன்னும் நிக்கல. நிக்கும் மூச்சு நின்னா. சும்மா இருங்க. என்ன? நானே எங்க அம்மாவுக்கு பக்கவாத வியாதி குணமாகலையே கவலைப்பட்டுட்டு இருக்கேன். எப்படி தீரும்? எப்படி தீரும்? ஹேமா மாலினி சிற்பண்டு கம்பெனின்னு ஓட்டா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சு அலைஞ்சு அநியாய வட்டிக்கு சீட்டு பிடிச்சு இப்ப நியாயமா சீக்கு வந்து ஓட்டால கவிக்கிருச்சு. கம்பெனி எழுத்து மூடி இப்படி கட்டில வந்து இப்படி படுத்துக்கிட்டா காசு கொடுத்த பாவம் சும்மா எல்லா ஏரியாவும் அடங்கும். அட சும்மா இருங்க. எங்க ஆத்தாவை எங்கேயாவது வச்சு பார்க்க கூடாதா? ஆமா, ஓட்டா ஜப்பான் எக்ஸ்போ 70 வான கலைக்காட்சி பொருள் எங்கேயாச்சும் வச்சு பாக்குறதுக்கு பொடி இழிச்ச வாச்சிருக்கி. அட நீங்க வேற. எங்க ஆத்தாவை ஏதாவது ஆஸ்பத்திரியில சேர்த்து பெரிய டாக்டர் கிட்ட காட்டலான்னு சொல்ல வந்தேன். இந்த மாதிரி சூம்பி போன விரலும் ஊதி போன உடலும் ஒன்னத்துக்கு ஆகாது. இத தூக்கிட்டு நான் ஆஸ்பத்திரி போனா என் கௌரவம் என்ன ஆகுறது? ஏற்கனவே என் காசெல்லாம் எப்படி கணக்கு பாரு. எப்படியோ போய் தொலைங்க. இன்னைக்கு நடவு நான் வயலுக்கு போறேன். என்னங்க என்ன கொடுத்து விட்டா? கஞ்சிய மருந்து உங்க ஆத்தாட்ட கொடுத்து விட்டாரு. அது உருண்டு வந்து சேர்றதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன். என்ன உசு? ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். இப்படியே ஹார்லிக்ஸ் ஆரஞ்சுன்னு இந்த கட்டிலே சுத்தி வந்தீனா ஏன் கட்டில என்ன ஆகுது? சும்மா இருங்க. என்ன எத்தனை நாளைக்கு சும்மா இருக்கிறது? இந்த பாரு, நீ ஒண்ணு கஞ்சி கொண்டு வரனா கட்டில தூக்கிட்டு நேரம் அங்க வந்துரு. இந்த கட்டில் இல்லடி, நம்ம கட்டிலு. அங்க சைலண்ட், நோ டிஸ்டர்ப். என்ன பொழப்பு, என்ன விவசாயம்? உழுவுற கணக்கு பார்த்தா உலக்கட்ட கூட மிஞ்சாதியா. வாய்க்காவட்ட ஒரு கூலி, வரப்பு விட்ட ஒரு கூலி, கதிர இருக்க ஒரு கூலி, களை இருக்க ஒரு கூலி, நாத்து நட ஒரு கூலி, நின்றா கூலி, நெஞ்சா கூலி, வளைஞ்சா கூலி, உட்காந்தா கூலி, ஓடனா கூலி. இப்படி விளைஞ்சதெல்லாம் அவங்க கையில கொடுத்து விட்டு வெறிஞ்சா கூட வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு. இது இப்படி இருக்க அவங்க என்னடான்னா விஞ்ஞானத்தை டெவலப் பண்றாங்க, விவசாயத்தை அம்பது விட்டாங்க. ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு சந்தோஷமான செய்தி முடிஞ்சிருச்சா? அப்பாடி, ஏன் இப்படி அவசரமா பேசுறீங்க? எங்க அம்மாவுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு. எது ஏண்டி? நான் வெளியே வரப்ப ஓத்தாளுக்கு வெறும் பக்கவாதம் மட்டும் தான் இருந்துச்சு. திரும்பி வரக்குள்ள ஊர்ல இருக்க வியாதி எல்லாம் வந்துருச்சா? நான் உள்ள போய் கஞ்சி குடிக்கணும், ஓத்தாளத்துக்கு வெளியே போடு. அட நீங்க வேற. பல வருஷமா கோர்ட்ல நடந்த கேஸ் ஆத்தாவுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. 50 லட்சம் ரூபாய் சொத்து வரும்னு லெட்டர் வந்திருக்கு. 50 லட்சமா? எப்படியாவது கொஞ்சம் பணம் செலவழிச்சு அம்மாவை குணப்படுத்தி பத்திரத்துல கை நாட்டு வாங்கி சொத்தை என் பேர்ல எழுதி வாங்கிடலாம். எனக்கு வந்தா பாருதா? ஆமா. ஒண்ணு செய்ய மாட்டேன். அடியாத்தி ஒத்த கையிலே உரிச்சு தின்னது. உங்களுக்கு ஆத்த நிலைமை, உங்களுக்கு ஆத்த நிலைமை. அத்த எப்படி எல்லாம் இருந்தீங்க அத்த? நான் கல்யாணம் பண்ண புதுசுல இந்த உடம்பை எப்படி வளர்த்தீங்க, எப்படி கவனிச்சீங்க அத்த? எங்க ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, ஆனா எல்லாத்தையும் நல்ல விலைக்கு வித்துட்டா. ஆனா உங்க ஆத்தா கோழி அடிச்சு குருமா வச்சா, ஆடு அடிச்சு பிரியாணி போட்டா, என்ன தேய்ச்சு குளிப்பாட்டி எலும்பு ரசம் வச்சு கொடுத்தாலே கத்த. அப்படி எல்லாம் கவனிச்சு என்ன சகப்பாக்கி விட்டு இன்னைக்கு கவனிப்பாரே இல்லாம கருத்து போய் கிடக்காங்களே கத்த. ஐயோ அத்த இருபது அத்த இருபது அத்த துப்பகத்த என் மூஞ்சில கூட துப்பகத்த, என் மூஞ்சில கூட துப்பகத்தீங்களா? ஏடி எங்க அத்தைக்கு நீங்க மாத்திரை வாங்கி கொடுத்தீங்க? எங்கடி? தொலைச்சு விட்டா அத்தை, நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த மரமே உயிரோட இருக்க வரைக்கும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேணாலும் நான் உங்களுக்கு செலவு பண்றேன். எத்தனை மயிலா இருந்தாலும் நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் பழசு, நான் போய் புதுசு வாங்கிட்டு வரேன். ஐயோ காற்று குந்தளிக்குதடி அத்தை, தைரியமா இருங்க. மூச்சப்பட்டு வெளியே விட்டாங்க. இந்த ஒரு செகண்ட்ல வெளியாட்டுறேன். என்னையா வைத்தியத்தை வலது கை பக்கம் இருந்து ஆரம்பிக்கப்படாதா? என்னத்துக்கு? அந்த கையில தான் சார் எதிர்காலம் அடங்கியிருக்கேன். உன் எதிர்காலத்துக்கு என்னால வைத்தியம் பார்க்க முடியாது. அவங்க எதிர்காலத்துக்கு தான் வைத்தியம் பார்ப்பேன். இது ஜினதாரி பிரதர். தம்பி தூக்குறாரு. என்ன? ஓ அங்கயா? ஏண்டி இது என்ன சுத்தில தூக்குறான்? ஏண்டி இவர் என்ன டாக்டரா ஆசாரியா இருந்தாலும்? சும்மா இருங்க. சுத்தில அடிச்சா வலிக்காம என்ன பண்ண? அங்க அடிக்கிறது எனக்கு வலிக்குது இங்க. இப்ப நீ சும்மா இருக்க தூக்கிட்டு போறியா? சார் என்ன சார் பொசுக்குன்னு இந்த வார்த்தை விட்டீங்க? நீங்க கடப்பாறை வச்சு கூட கடாசுங்க சார். உசுருக்கு பாதம்லாம் மட்டும் பாத்துங்க சார். டோன்ட் வரி. இந்த மாதிரி வியாதிகளை இப்ப நிறைய மருந்து வந்துச்சு. நிச்சயம் குணப்படுத்திடலாம். என்ன கொஞ்சம் செலவாகும். பரவாயில்ல டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஆனா எங்க ஆத்தா குணமாகணும். ஆமா டாக்டர், மனுஷனுக்கு பணமா முக்கியம், பத்திரம் தான் முக்கியம். என்னது பத்திரமா? இல்ல டாக்டர், எங்க மாமியார் பத்திரமா பாத்துக்கிறது முக்கியம்னு சொல்ல வந்தேன். சரிங்க சரிங்க, பத்திரமா பாத்துக்க. நல்லா சரிங்க. ஏன் சிரிக்க மாட்டீங்க? உங்களுக்கு வைத்திய செலவு உறுதியாகி போச்சு. ஆனா எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் என்னைக்கு உறுதியா போதும். ஆனா டாக்டர், எங்க மாமியாருக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சு.
என்ன ஆகும்? இங்களுக்குள்ளே மரத்தை குடிச்சு செத்தே போகிறாரு. கவலைப்படாத, காப்பாத்திடுறேன். செத்ததுக்கு பின்னாலயா? உங்க மாமியார் சாகிறதுக்குள்ள காப்பாத்திடுறேன். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ஆனா ஒரு மாசம் இவங்களை இங்க அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க என்ன டாக்டர், தாராளமா ஆயுசு பூரா வச்சுக்கோங்க. எங்களுக்கு தேவை எங்க மாமியார் கையை எங்கணும். எங்க வைக்கிறேன், பெட்ல அட்மிட் பண்ணுங்க. நல்ல டாக்டர், அழகான நர்ஸ். ஒரு நிமிஷம் சார், நீங்க வக்கீல் தானே? ஆமாயா, பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல, கோர்ட்டுக்கு போகாம இங்க தெரியுங்களா, அதான் கேட்டேன். ஒரு 10 வருஷமா வந்தேன். 10 வருஷமா? சார் சார், நான் கூட 10 வருஷமா தான் உங்களை வந்து 5 நாளைக்கு மேல பாக்கணும் இருந்தேன். நல்ல வேலை ஆட்டம் இங்க சிக்கிட்டீங்க. இன்னும் 2-3 நாள்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். 10 வருஷமா உங்க சீட்டிங் கார்டு கொடுங்க. சீட்டிங் கார்டா? ஓ, விசிட்டிங் கார்டா? அதான். இந்தா. நான் வந்து பாக்குறேன் சார். சார் ஒரு நிமிஷம் இந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட போங்க. பூரா இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. டாக்டர் கேப்போம். ராஜாயினே, இந்தாடி அத்தைக்கு பழம் பண்ணி திராட்சை எல்லாம் வாங்கிட்டு வந்து வையே. அத்தை கும்புறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்பிள்ள. ஐயே, என்னடி இது? ஆமாங்க, டாக்டர் ரொம்ப திறமைசாலிங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேரும் எந்திரிச்சு பாருங்களேன். ஐயா, 4 வரல எந்திரிச்சு என்னடி பிரச்சனை? நம்ம வரல எந்திரிக்கலையா? 4 வரல அவங்கள என்ன பண்ண? இல்ல சார், கட்ட வரல நிமித்தினே அதுக்கு போய் வீணா கத்துது இந்த அம்மா. எப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது வம்பு பண்ணிட்டே இருக்கா டாக்டர். யோ, பேஷண்ட் தொட நீ யாரியா? ஏன் மாமியார தொடர்றதுக்கு எந்த மனையை போய் கேட்கணும் சார்? நான் காட்டான் உடம்புறலாம் வீட்லயா? இங்க இது என்னோட பேஷண்ட். என் அனுமதி இல்லாம யாரும் தொடக்கூடாது. என்ன பெரிய அனுமதி? சும்மா இருங்க டாக்டர், திட்டாதீங்க. அவர் ரொம்ப நல்லவரு. ராத்திரி பூரா கூடவே இருந்து கவனிச்சுட்டாரு. ஆத்தாவ கூடவே இருந்து கவனிச்சுட்டாரு. அதான் சீக்கிரம் குணமாயிட்டாங்க. அம்மாவை கவனிச்சாரா? இந்த பாருங்க சார், அனாசின் மாத்திரை விளம்பரம் மாதிரி 4 வரல மட்டும் நிமிந்தா பத்தாது. தம்சப்பு விளம்பரம் மாதிரி கட்ட வரல நிமிந்தா ஆகணும். யோ, அறிவு கட்டவனே, 4 வரல நிமித்தினவனுக்கு 5வது வரல நிமித்த மட்டும் என்ன வஞ்சனையான்னு? இந்த கட்ட வரல நிமித்துறதுக்காகவே ஜப்பான்ல இருந்து பிளைட்ல ஒரு ஸ்பெஷல் மருந்து வந்துட்டு இருக்கு. சரி, அத மட்டும் இன்ஜெக்ஷன்ல போட்டே வச்சுக்கிய, அவ்வளவுதான். அப்புறம் நீ 2 நாள்ல தூக்கிட்டு போயிடலாம். சார், எப்படியோ கட்ட வரல நிமித்தினா போதும் சார். உங்களுக்கு கோடி புண்ணியம், கோடி கும்பிடு. எனக்கு கும்பிடலாம் வேண்டாம், குணப்படுத்தணும்னு காசு கொடுத்தா போதும். என்ன மருந்தது? மயக்க ஊசி. மயக்கிட்டியே. 4 வரல நிமிந்து போச்சு. இன்னும் அட பாவி, நம்ம வக்கீல கொடுத்த வாழைப்பழம். அட வறுமைக்கு பொறுத்த வேலை பழத்தை திரும்பிட்டு இங்கே போட்டு போறது. இடுப்பு ஒடிச்சுட்டாரு. இன்னைக்கு கட்ட வரல நிமிந்து கை நாட்டு வாங்கிடலாம். என்னாச்சு? எங்க ஆத்தா இறந்துருச்சுங்க. அத்தை செத்துருச்சா? ஏடி கட்ட வரலாச்சு நிமிந்துச்சா இல்லையா? கடைசி வரைக்கும் அறியாயமா கொட்டாயிலே, அறியாயமா கொட்டாயிலே. ஐயோ அத்தை, அத்தை என்ன விட்டு போயிட்டீங்க. எல்லாமே போச்சு, அறியாம போச்சு. டாக்டர், எவன்டா டாக்டர்? அமெரிக்கால இருந்து மருந்து வருது, லண்டன்ல இருந்து மருந்து வருது, ஜப்பான்ல இருந்து மாத்திரை வருது சொல்லுங்களா? எல்லாமே போச்சடா, எல்லாமே போச்சடா. உயிருக்கு உயிர், பலிக்கு பலி. கத்துற விதி வந்தா செத்து தானே ஆகணும். சாப்பாட்ட கடை எனக்கு தானே தெரியும். ஏதாச்சும் பேச கொக்க பக்க கம்மி அடிச்சு போட்டாங்க. நீங்க வேற கத்தாதீங்க. நான் கத்தி அழுததுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பில் ஆயிடுச்சு. பணத்தை கட்டி பணத்தை தூக்கிட்டு போய் வீட்டுல உட்கார்ந்து அழுது. 1.5 லட்சமா? ஆளை கொண்டதுக்கு 1.5 லட்சம் கேட்கிறாங்களா இங்க? இப்ப நான் அடிச்சு கொள்றேன். 1.5 லட்சம் தருவாங்க பாப்பா. தலையில வாடி சீக்கிரம் தப்பிச்சு போயிடலாம். எங்க ஆத்தா விட்டு நான் வரல. அப்ப ஓத்தா கூட சேர்ந்து போறேன்றியா? அப்ப நீ சேர்ந்து உள்ளுக்க படுத்து விடுறேன். சும்மா விளையாடாதீங்க. போய் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இது பணமா? பணங்கன்னு கேட்டா கழுத்து கொண்டுருவேன் உன்னைய. ஏடி என்ன சொன்ன? என்ன வார்த்தை சொன்ன? எங்க அம்மா காப்பாத்துக்க 50 லட்சம் ரூபாய் சொத்து கிடைக்க 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் சொன்னீங்கல்ல? சொன்னியாடி? உன் பேச்ச நம்பி கண்டவன்ட்ட கண்டு வெட்டிக்கு வெளியில கடை வாங்கியிருக்கேன்டி. இப்ப அவங்க பூரா என்ன தேடிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்ன போய் சொல்லுவேன்? எங்க போவேன்? ஏய், மரியாதை சொல்றேன். ஓத்தா செத்த அழுதுக்குன்னா ஒன்னே கொண்டு விடுவாங்க. வாடி ஓடிடலாம்.
இங்க வாங்க. நானம்மா? என்னம்மா? நீங்க தானே ஹேமமாலினி மருமக தர்மர்? அம்மா அம்மா அம்மா, இன்னும் பில் செட்டில் பண்ணல. எது அந்த 1.5 லட்சம் தானே? அதுக்கு தானே போயிட்டு இருக்கேன் பேங்க். 2 லட்சம் ரூபாய் டிராப் பண்றதுக்கு பூரா தந்திக்கு போற கணக்க முடிச்சுக்கோங்க சார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. முதல்ல பணத்தை கட்டிட்டு போங்க சார். 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி பாடியை வாங்கிட்டு போறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா இல்ல பங்கியா? கிளவி பணத்தை கொண்டு போய் என்ன ஊறுகாவா போட முடியும்? மட பசங்களா, நான் பணமும் தர மாட்டேன், பணமும் வாங்க மாட்டேன். நீங்களே வச்சு நல்ல விலைக்கு வித்துருங்க. வந்துடுறேம்மா, பேங்க் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்தது போது விட்டது தொட்டது உங்க டிப்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா கூட்டிக்கங்க. வந்தா வைத்தியம் பண்ண தருமரு, போகும்போது ஒன்னும் தரமா போயிட்டாலும் புலம்பப்படாது. நான் ஜெனிமல் பார்ட்டி, பேர் தெரியுமில்ல தருமரு. பேங்க் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க சார். அருவம் இல்ல. அப்புறம் என்ன, ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களா? ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிக்கங்க. ஏண்டி, நான் பம்பு செட்டு வாங்குறதுக்காண்டி அவன் கைய பிடிச்சு காலை பிடிச்சு லோன் வாங்கி வீட்டுல வச்சா உங்க ஆட்டாளுக்கு பாயாவும் சாயாவும் வாங்கிடுற. உன்னை கைய காலை வச்சு வீட்டுல போடா, நீ பேசாம இருப்ப. எடுப்பியா? ஒற்றை காசை எடுப்பியா? எடுப்பியா? ஏண்டா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா என் பொண்ணை என்ன வேணாலும் செஞ்சிருவியா? புருஷன் முன்னாடி சண்டை போடுறப்ப குறுக்க வந்த ஏனாமா செத்து போவீங்க. டேய், அப்படியே நான் செத்தாலும் பொணமா வந்து உன்னை விரட்டு வேண்டா. அப்படி நான் விரட்டல, என் பேர் ஹேமமாலினி இல்ல. அன்னைக்கு சொன்ன மாதிரியே நீங்க பொணமா வந்து விரட்டினாலே. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி வந்துருவாங்க பாப்பா. நிறுத்தியா? அவன் போயிட்டான். ஓடிட்டான். ஆமா, உன் புருஷன் எம்ஆர்எஃப்க்கும் டன்லப்புக்கும் போறதானா? இந்த ஓட்டம் வர்றான். கடனுக்கு கைகால் முளைச்சா மாதிரி காட்டுக்குள்ள கண்ணாபின்னு ஓடிட்டு இருக்கான். நான் இங்க டென்ஷன்ல இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர், என்ன கொஞ்ச நேரம் விடுங்க. நான் என் வீட்டுக்காரன் சமாதானப்படுத்தி பணத்தோட கூட்டிட்டு வரேன். 1.5 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரே பிடிவான நீதான். உன்னையும் விட்டுட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது? நீங்க எப்படி விரட்டினாலும் அவரை பிடிக்கவே முடியாது. ஆனா என்னால முடியும். அவனை பிடிக்க ஒண்ணு இந்தியன் மிலிட்டரி வேணும், இல்ல போலீஸ் பெட்டாலியன் வேணும். பண்றேன். இப்பவே பெரிய டாக்டருக்கு போன் பண்றேன். என்ன ஊர்ல இருக்க வாட்ச்மேன் ஒட்டுமொத்தமா எங்க தெரியுறாங்க? கையில துப்பாக்கி வேற வச்சிருக்காங்களே. அட்டென்ஷன்! அடியாத்தடி போலீஸ். ஆமா, இவங்க இங்க வந்தாங்க. தர்மரை பிடிக்கும் பணியில் என் உயிர், உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க சித்தமாயிருக்கிறேன். ஹலோ சார், நீங்களே ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறது எனக்காகத்தான். உங்களோட கடமுணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாடு போலீஸோட திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா தர்மனை பத்தி, ஐயோ தர்மரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்ல, இந்தியன் ஆர்மி, ஏன் ஸ்காட்லாந்து யார்டே வந்தாலும் அவரை பிடிக்க முடியாது. தர்மர் அவன் தான் தர்மர் சார். பிடிக்குது அவன். பிடிச்சிருங்க சார். சார் பிடிக்க தொடர்ந்துக்கோ சார். கிளம்பிட்டாங்களே, விரட்டி வர்றாங்களே. நல்ல பாம்பு சார பாம்பு குடும்பம் இருந்தது. ஏன் தம்பி, ஊருக்குள்ளார போலீஸ் துப்பாக்கி கைமா திரியறாங்களே, என்ன விஷயம்? விஷயம் தெரியாதாக்கா? எவனுக்குமே 8 நாள் செலவு செய்யாம தர்மர்னு பேர் வச்சுட்டு தெரிஞ்சானே தர்மரு, அவங்க மாமியா வைத்திய செலவுக்கு பணம் கட்டாம பணத்தையும் வாங்காம ஓடியான்ட்டான். அடப்பாவி, ஆஸ்பத்திரிக்காரன் சும்மா விடுவானா? நேரா ஐஜி வரைக்கும் போயிட்டான். இந்த மாதிரி தேச துரோகியும் தெரு பொறுக்கியும் சும்மா விட்டு வைக்க கூடாது. என்ன பண்ணணுங்கிறப்பா? இட்லி கோப்பரையில போட்டு வேக வைக்கணுங்கிறேன். என்ன நான் சொல்றது? சரியா தான் சொன்னீங்க. நீங்க சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க. ஆமா, இதுக்கு முன்னால அவனை பாத்திருக்கீங்களா?
பாத்திருக்கேன். உங்க அப்பா அம்மா மாறு வேஷத்துல திரியறாப்லையாம். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், லவக்குன்னு போலீஸ்ல புடிச்சு ஒப்படைச்சிருவேன். அவரு கிட்டத்தட்ட உங்கள மாதிரி தான் இருப்பாரு. ஆனா எப்போ வேட்டி அவுக்க மாட்டாரு. என்ன சாப்பிட்டு எந்த பக்கமா வருவீங்க? காட்டு பக்கம் தான் விறகு பொறுக்க வருவேன். வாங்க 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 வாங்க. கொண்டாங்க கொண்டாங்க. ஏப்பா இவ்வளவு புழுக்கமா இருக்கு, போர்வை போத்திருக்க. குளிர் காய்ச்சக்கா, குளிர் காய்ச்ச. குளிர் காய்ச்சல்ங்கிற ஒரு இட இட்லி சாப்பிடுற. காய்ச்ச வெளியே தானே, உள்ளுக்கு இல்லக்கா. பசிக்கா பசி, அகோர பசி. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. நீ போங்க நீ போங்க. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. சொல்லல, எனக்கு இந்தியாவில் இருக்கவே பிடித்தம்லடா. பேசாம வெளிநாடு போய் தங்கிடலாம் இருக்கேன். என்ன இந்த நேரத்துல வெட்டுறாங்க? நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் தர்மரு. மாமியா சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி இத்து போயிட்டியாப்பா? என்னப்பா பண்ண சொல்ற? மனுஷனுக்கு ஒரு சின்ன ஆசைதான். இப்ப நீ என்ன பண்ற? நேர நம்ம கதிர்வெல்ட்ட போய் விவரத்தை பூரா சொல்லி ஏதாச்சும் கைமாத்து வாங்கி எனக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருக்க. நான் இந்த மலையில தங்கியிருப்பேன். பாஸ்போர்ட் ரெடி ஆனவன யார்ட்டாச்சும் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்பு. நான் இப்படியே மலை பக்கமாவே ஏற்பட்டு வந்துடுறேன். தர்மரே, என்ன மரியாதையா வந்து சரணடைஞ்சிரு. முடியாது. உன்னை தேடி தேடி எங்க ஆயுசே முடிஞ்சிரும் போல இருக்கு. முடிஞ்சா என்னையா? சொத்து பத்தெல்லாம் கொடுக்காம என் மாமியாரே போயிட்டா. நீ போல எனக்கு என்ன? சாதாரணமான பிரச்சனையே தேச பிரச்சனை ஆக்கிறாத. தர்மரே, ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா உன்னை பிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு? ஆகாம என்ன பண்ண? ஆகாம என்ன பண்ண? 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்னை பிடிக்கிறதுக்காக முகாம் போட்டு முட்டை பிரியாணி தின்னுக்கிட்டு இருக்கீங்க மெனக்கட்டு. அதுல 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு கட்டிட்டு மிச்சம் 1.5 லட்சம் ரூபாய் ஆளு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கலாம்ல. காசு எடுத்து வைக்க தெரியல. நீங்க எல்லாம் தேசத்தை பத்தி பேசுறீங்க. இந்த பாரு, வீணா ஒரு அப்புறாணிய தீவிரவாதி ஆகிட்டு போயிடாதீங்க. சுடி அவனை. அது நல்லது. என்னது? அப்ப வந்துருப்பா. 1.5 லட்சம் கேட்க மாட்டீங்களே? என் மாமியா பணத்தை என்ன தர மாட்டீங்களே? பேட்டியை போட்டு சத்தியம் பண்ணுங்க, வர்றேன். பேச்சு பேச்சா இருக்கும்போது சுடாதீங்கப்பா. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், ஒளியாத. ஐயா, முதுகுக்கு பின்னால வந்து மடக்கிறியே, நீ ஒரு உண்மையான தமிழனா? இதையே நீ முன்னால வந்து மடக்கிந்தா உன்னை நான் போலீஸ்காரன் ஒத்துக்கிறேன். நீ பின்னால வந்து பிடிச்சனால இதை நான் கணக்குல சேர்க்கவே மாட்டேன். கணக்குல சேர்க்கறதுக்கு நீ என்ன பெரிய பைனான்ஸ் மினிஸ்டரா? மேல ஏற நாய நாயின்னு உன்னை கீழே அப்படி தள்ளிட்டு நான் ஓடி போயிருவேன். ஏறாமல ஏறம்ல ஏறம்ல. அனஜி ஐயோ, என் புருஷனை இப்படி இழுத்துட்டு போறாங்க. ஐயா, இவனை எல்லாம் இட்லி கொப்பரையில போட்டு வேக வைங்க. ஏய், மூவ். ஐயோ ஐயோ. சார் சார், ஒரு நிமிஷம். தர்மர் சுடல எல்லா விஷயமும் சொன்னா, நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டேன். கதிரு, ரொம்ப நன்றி கதிரு. இதுல 1.5 லட்சம் பணம் இருக்கு. அவர் செஞ்ச தப்பு தான். அவருக்காக ஜாமீன் நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு அவரை விட சொல்லுங்க சார். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த விஷயத்தை பெருசு பண்ணாம விடுறேன். நான் எஸ் டாக்டர். பணம் வந்தாச்சு, அவனை ரிலீஸ் பண்ணட்டும். அந்த பாடி அவங்கிட்ட ஒப்படை. இது மாமியார் பாடியை ஏன் ஒப்படைக்கிறீங்களா? ஐயா, அந்த பாடியை வச்சுக்கு நான் பட்ட பாடு பத்தாதா? மறுபடியுமா? போதும்டா சாமி, உங்களை கையெடுத்து கும்புறே. பாடி வேணா, பணம் வேணா. இந்த தாரியோட அந்த காலில் ஏற்றி இந்த ஜெயில கொண்டு தள்ளுங்கப்பா. சாமிகளா, என்ன விட்டுருக்க. அட பாவி மனுஷா, அந்த ராசா பெரிய மனுஷ பண்ணி பணம் கொடுத்திருக்காரு. நீ பாடி வேணாங்கறியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒண்ணே நீங்க அடிச்சுக்கிறீங்க சார். பாடி என்கிட்ட கொடுங்க, நானே அடக்கம் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. இன்ஸ்பெக்டர், அவன் ரிலீஸ் பண்ணுங்க. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். நீங்க வந்து பாடி வாங்க. வாங்க சார்.